படாத பாடுபட்டு விட்டேன். இப்பொழுது வேலை இல்லாத நான் காவல்துறையில் சாதிப்பேனாம். ஏங்க ஜென்ம சனி, அஷ்டம சனி எது வந்ததா? இன்னைக்கு ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்தாங்கங்க. ஜாதகம் பார்க்கும்போது இந்த லைவ பார்த்து எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு பிரதர்ன்னாங்க. ஐய்யய்யோ! எங்கே ஓகே. இந்த லைவ பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா போடும்போதே அத சொல்லி சொல்லி போடுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இது நான் இன்ஸ்பயர் ஆனது என்னோட குரு கிட்டங்க. நானும் அதே மாரி வரணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த மாரியான விஷயம் தான் பண்றது. பெரிய விஷயம்லாம் இல்லங்க. ஜோதிடம் என்பது உங்களுக்கு விதிகள எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்றதுல இருக்கு. எத்தன பரிகாரத்த ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்றத விட்டுட்டு, எத்தன விதிகள் ஜோதிடத்துல இருக்கு, எத்தன விதிவிலக்குகள் இருக்குன்றத பார்த்து, அதன் வகையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னேன். சரி 25 25 மே 99 2:02 PM மயிலாடுதுறை. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். நெருங்குறீங்களா? என்ன அப்படி படாத பாடு பட்டுட்டீங்க? ஏன் படாத பாடு பட்டீங்க? ராகு திசையில இப்ப உங்களுக்கு சுக்கிரன் புத்தி போய்க்கிட்டு இருக்கு. ராகு திசையில் சுக்கிரன் புத்தி. ராகு திசையில சுக்கிரன் புத்தி. என்னங்க படாத பாடு லவ்ல பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ? சரி, இந்த இடத்துல சுக்கிரன் சனியோட பார்வையில இருந்தாலும் சந்திர கேந்திரத்துல இருக்காரு. ஒரு அளவுக்கு பலமா இருக்கிறாரு. நட்பு ஸ்தானத்துல இருக்காரு. பரிவர்த்தனையா இருக்காருங்க. இந்த இடத்துல சுக்கிரனோட அமைப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ராசியும் லக்னத்தையும் குரு பார்த்த நல்ல ஜாதகம். ஓகேங்களா? இந்த இடத்துல செவ்வாயும் சுபத்துவம்னு கணக்கு எடுத்துக்கங்க. செவ்வாய் 1 டிகிரில இருக்கிறாரு. துலாத்துல இவரு குருவின் பார்வை இருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க. காவல்துறையில சாதிப்பனா? செவ்வாய் சுபத்துவம். சுக்கிரனோட வீட்ல 2 டிகிரி குருவின் பார்வையில இருக்காரா? இந்த செவ்வாயோட சுபத்துவ அமைப்புகள்ல நீங்க காவல்துறையில வரணும் அப்படின்னா, தசாபுத்தி அமைப்புகள் ஒத்துழைக்கணும். அடுத்து உங்களுக்கு வர்றது குரு திசை. ஓகே. குரு திசை யோக திசையா? சரி, சுக்கிரன் என்ன பண்றார்? ஆ ராகு என்ன பண்றார்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ராகு அப்படியே ஆமா. ராகு அப்படியே 11ஆம் வீட்டு பலன செய்வாரு. ராகு இடம் மாத்துற வேலைய செய்வாரு. ராகு முடிஞ்சு வரக்கூடிய குரு. குரு இங்க கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான அமைப்புகள்ல 7ஆம் பாவகத்துல இருக்காரு. கேள்வி என்ன கேட்டீங்க? ராகு திசையில் இருங்க. ராகு திசையில் கேது புத்தி. ராகு திசையில கேது புத்தி படாறு பாடுபட்டீங்களா? ராகு திசையில கேது புத்தி. சனியோட வீட்ல சனியின் பார்வையில செவ்வாயோட பார்வையில இருக்கக்கூடிய ராகு திசையில கேது புத்தி. படாத பாடுபட்டுட்டீங்களா? அடுத்த கேள்வி. ராகு திசையில எனக்கு வேலை இல்லை. நான் காவல்துறையில சம்பாரிப்பனா? இன்னமும் அஷ்டம சனி வரப்போகுது பிரதர். கொஞ்சம் நிதானமா இருங்க. இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து போங்க. மருத்துவம், அதிகாரம், கட்டணம், நெருப்பு, ஆயுதம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல கண்டிப்பா நல்லா வருவீங்க. ஜாதகத்துல சனி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 டிகிரி அப்படியே 8ஆம் இடத்துல இருக்காரு. இடம் மாற்றம் மாரியான அமைப்புகள் தான் இருக்கும். இன்டர்னலா உள்ளுக்குள்ளே இடமாற்றம் பெறுவீங்க. எப்பல்லாம் உங்களுக்கு அந்த கேது புத்தி வருதோ, அப்பல்லாம் நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்க. சரிங்களா? எப்பல்லாம் உங்களுக்கு கேது புத்தி வருதோ, அந்த இடங்கள்ல நீங்க கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆவீங்க. அப்ப கேது புத்தி ஒரு திசையில ராகு திசையோட கேது புத்தி கிடைக்கும். குரு திசையோட கேது புத்தி கிடைக்கும். சனி திசையோட கேது புத்தி கடுமையா கெடுக்கும். புதன் திசையோட கேது புத்தியும் கெடுக்கும். எல்லா கேது புத்தியும் உங்களுக்கு கெடுக்கும். கேது புத்தி, கேது தசை, கேது அந்தரம், கேது சூட்சமம்னு சொல்லிட்டு கேது எப்பல்லாம் உங்களுக்கு இந்த தசாபுத்தி அமைப்பு சூட்சமா அந்த அமைப்புகள்ல வராரோ நிச்சயமா கெடுதல்களை பண்ணுவாரு. கேது சனி செவ்வாயுடைய தொடர்புல இருக்கிறாரு அப்படின்ற காரணத்தினால குறிப்பா நீச்சனுடைய வீட்லயும் இருக்காரு. வேற எந்த சுபர் தொடர்பு இல்லைன்றதுனால கெடுபலன்கள் கண்டிப்பாக அதிகமா இருக்கும். அதே நேரத்துல உங்களால பிறந்த இடத்த விட்டு தள்ளி மருத்துவம், அதிகாரம், கட்டணம், நெருப்பு, ஆயுதம் மாதிரியான அமைப்புகள்ல, காவல்துறை மாதிரியான அமைப்புகள்ல கண்டிப்பா லாபத்த, வருமானத்த சம்பாதிக்க முடியும். அதிலேயே இருப்பீங்க. கூடவே சூரியன் திக்பல அமைப்புகளை நெருங்கிட்டாரு அப்படின்றதுனால இந்த அதிகாரம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்குங்க. ராகு திசையில் நீங்க நல்லா தான் இருந்திருப்பீங்க. குரு பார்த்த ராகு அப்படின்ற காரணத்தினால இதுக்கு அடுத்து இந்த கேது புத்தி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சுக்கிர அமைப்புகள்ல 10ஆம் இடத்தோட இந்த சுக்கிரன் இருக்காரு அப்படின்ற காரணத்தினால ராகு திசையில சுக்கிரன் எஸ் 10ஆம் இடத்தோட இருக்கிறாரு அப்படின்றதுனால பரிவர்த்தனை அமைப்பு ஆமா இந்த இடத்துல வேலை அமைப்பு கண்டிப்பா கிடைக்குங்க. பெருசா கவலைப்பட வேணாம். ஆனா இந்த கோச்சார அமைப்புகள்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த கண்டக சனியும் சரி அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனியும் ஒரு மாதிரி அதை இழுத்து அடிக்கக்கூடிய சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா?